ஒரு மிகப்பெரிய வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம். இந்த உலகத்தில் அதுபோன்று ஒரு வேதம் இல்லை என்று இந்த மார்க்கத்தினுடைய எதிரிகள் கூட ஒத்துக்கொண்ட குர்ஆன் என்ற ஒரு மாபெரும் வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம். இதுபோன்று ஒரு மனிதர் இதுவரை பிறந்ததில்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை என்ற மாமனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு ரசூலை கொடுக்கப்பட்ட சமூகம். அவர்களுக்கு பின்னாலும் இந்த மக்களுக்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிரை நீத்த ரிஜாலுல்லாஹ் என்று சொல்லப்படும் ஷுஹதாக்கள் கொடுக்கப்பட்ட சமூகம். இன்றைக்கு அச்சத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. ஏன் அந்த வேதத்தில் அதற்கான விடியல் இல்லையா? நபியின் வார்த்தைகளில் அதற்கான வழிகள் சொல்லப்படவில்லையா? இவைகளை தங்களுடைய வாழ்வு முறையாக மாற்றிக்கொண்ட உத்தம சஹாபாக்கள், அதற்கு பிறகு வந்த சத்திய சீலர்களினுடைய வாழ்க்கை முறை நமக்கு முன்னால் விரிந்து திறந்து நிற்கவில்லையா என்ற கேள்வியோடு நான் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நான் எவற்றையெல்லாமோ எடுத்து குறித்து கொண்டு வந்தேன். ஆனால் இங்கே எனக்கு முன்னால் பேசிய சகோதரனுடைய உரை இங்கு அதிகம் உருது தெரியாத சகோதரர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய மனதிலே எழுகின்றது. அதைவிட அதிகமாக சமூகம் வருகை புரிந்திருக்கக்கூடிய உயர்திரு உளவுத்துறையினருக்கு அதை சொல்ல வேண்டும் என்றும் நான் ஆசைப்படுகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு சமூகம் இந்த இழிநிலையில் வருவதற்காக வேண்டியுள்ள காரணம் என்ன? முதலாவது காரணம், முஸ்லிம்கள் தங்களை தாங்களே தங்களுடைய கையாலேயே தங்களின் மீதே இழைத்துக் கொண்ட அநீதம், மார்க்கத்தை விட்டு விரண்டு செல்வது, மார்க்கத்தை இழிவாக பார்ப்பது, மார்க்க விரோதிகளோடு கைகோர்த்து கொண்டு தன்னுடைய சொந்த சமூகத்தையே அழிக்க துடிப்பது, இவைகளை எல்லாம் இப்பொழுது பேசி பயனில்லை. இதை ஒரு ஓரமாக வைத்து விடுவோம். இந்த சமூகம் வீழ்ச்சி அடைவதற்கான இரண்டாவது மாபெரும் காரணம், மிக நீண்ட காலமாக திட்டமிட்டு சமூகத்தை சுற்றி பின்னப்படக்கூடிய மாபெரும் சதிவலை. இந்த சதிவலை இஸ்லாம் தோன்றிய காலத்திலிருந்தே பின்னப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை முறியடித்து இந்த மார்க்கம் தலை தோங்கி வந்திருக்கின்றது. முஸ்லிம்களின் மீது இழைக்கப்பட்ட கொடுமைகள் வேறொரு சமூகத்தின் மீது இழைக்கப்பட்டிருந்தால் அந்த சமூகமே இன்று வரலாறு சுவடு தெரியாமல் போயிருக்கும். 1400 ஆண்டுகளுக்கு பிறகும் எழுச்சியோடும் துள்ளலோடும் இந்த சமூகம் நிற்கின்றது என்றால் அல் உம்மத்து லன் தமூத், இது சாகடிக்கப்பட முடியாத சமூகம், இது அழிக்கப்பட முடியாத சமூகம். அழிக்கப்பட முடியாத சமூகத்திற்கு யார் ஆணிவேராக இருப்பார்களோ அவர்களை அல்லாஹ் கொண்டாடுகின்றான். அத்தகைய ஆணிவேரில் மிக பெரும் ஆணிவேர் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. எனக்கு முன்னால் பேசிய சகோதரனுடைய உரைக்கு இப்பொழுது நான் வருகின்றேன். தேசத்தினுடைய எல்லா இடங்களிலும் பேச்சு பரவுகின்றது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய கூட்டத்திற்கு போகின்றீர்களா? நீங்கள் இந்த கூட்டத்திற்கு வருவதே மிகப்பெரிய ஆபத்து. எப்படி வந்திருக்கின்றீர்கள் என்றால், ஆபத்துகள் வரும் என்று தெரிந்துதான் நாங்கள் வந்திருக்கின்றோம். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பது அது ஒரு ஆர்கனைசேஷன், அது ஒரு இயக்கம். இப்பொழுது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பது ஆர்கனைசேஷன் அல்ல, சிந்தனை. இந்த சிந்தனை எங்கெல்லாம் விதைக்கப்படுகிறதோ
அந்த மனிதரிடமிருந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அனைத்து செயல்பாடுகளும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். எனவேதான் நாட்டின் அத்தனை மீடியாக்களும் காலையில் நாஸ்டாவும் அவங்களுக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் தான், மத்தியான சாப்பாடும் பாப்புலர் ஃப்ரண்ட் தான், ராத்திரி டின்னரும் பாப்புலர் ஃப்ரண்ட் தான். வேற எதை பத்தியுமே ஏன் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்திலே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி பேசுகின்றாரே, உங்களுக்கு எதிரான எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, ஏன் அவைகளை பற்றி பேசுவதில்லை என்றால் எதிரி யார் என்பதை அவன் தெரிந்து கொண்டிருக்கின்றான். நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் 80 வருடங்களாக RSS இருந்தது, என்ன செய்து விட்டது? 80 வருடங்களாக RSS இருந்தது, 80 வருடங்களாக அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருந்தது என்றால், நீங்கள் உங்களுடைய வாளை சுருட்டி கொண்டு வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருங்கள். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் அது தன்னுடைய ஆளை நுழைத்தது, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் இருந்தாங்க. நாங்கள் சொல்லுவோம், இப்பொழுது அதற்கான நேரம் வந்துவிட்டது, உங்களுடைய செயல்பாடுகளை காட்டுங்கள் என்று. அப்பொழுது நீங்கள் செயல்பாடுகளை காட்டுங்கள் என்று RSS அவர்களிடத்திலே சொல்லி வைத்திருந்தது. இப்பொழுது சொல்கிறது, உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் காட்டுங்கள். எனவே என்ஃபோர்ஸ்மெண்ட், அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் RSS காரர்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். அவர்கள் அன்றும் இன்றும் என்றும் RSS ஆகத்தான் இருந்தார்கள். இப்பொழுது அவர்களிடத்திலே அதிகாரம் இருக்கிறது, அவர்கள் சொல்வதை போன்று இவர்கள் செய்கிறார்கள். வருமான வரித்துறையிலிருந்து நெருக்கடி கொடுக்கப்படுகின்றது என்றால் அங்கு RSS காரர்கள் இவ்வளவு நாளும் RSS காரர்களாக இல்லாமல் இல்லை, அவர்கள் அன்றும் இன்றும் என்றும் RSS காரர்கள் தான். இத்தனை நாட்கள் ஸ்லீப்பர் செல்களாக இருந்தார்கள், இப்பொழுது தங்களுடைய உண்மை சொரூபத்தை வெளியே காட்டுகின்றார்கள். எனவேதான் PFI ஒரு தனி ஸ்டாண்ட் எடுக்கின்றது. நீங்கள் மற்றவர்களை சார்ந்து இருக்காதீர்கள், உங்களுடைய காலில் நீங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள். யாருடனும் நீங்கள் சேர்ந்து இவர்கள் நம்மை பாதுகாப்பார்கள், அவர்கள் நம்மை பாதுகாப்பார்கள், இப்படி நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். நம்மை நாம் பாதுகாப்போம். இந்த குரலோடு நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இப்பொழுது விரும்புகின்றது. நான் முதலிலேயே சொன்னேன், அந்த சகோதரருடைய பேச்சுக்களை நான் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்று. ஏதோ நானே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் நின்று பேசுறது மாதிரியே இருக்கிறது உங்களுக்கு தோணுது. ஆம், நாம் உரத்து குரல் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். அவர்களுடைய தோளை தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றோம். இந்த நாடு அதை பார்த்து முன்னேறி கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளிடமும் நாம் போய் அடிமைகளாக கிடக்கின்றோம். எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, 2 சீட்டு கொடுங்க, ஏதாவது ஒன்று செய்து கொடுங்க. இந்த அரசியல் அடிமைத்தனம் வேண்டாம் என்று நாங்கள் கூறுகிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, அவருடைய வார்த்தை இது, எந்த அளவுக்குன்னா நம்முடைய முதலமைச்சருடைய பேரை போட்டு ரலியல்லாஹு அன்ஹுன்னு போடாத குறை தான் இது. எல்லா இடமும் அந்த அளவுக்கு போயிட்டாங்க. இல்ல, இப்படி இருக்காதீர்கள். அதற்குள்ளேயும் RSS ஸ்லீப்பர் செல்கள் இருப்பார்கள். சமீபத்திலே தமிழகத்தினுடைய பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை பேசும் பொழுது அதைத்தான் சொல்லுகின்றார். ஏக்நாத் ஷிண்டே போன்று தமிழகத்தின் DMK-யில் இருந்தும் எங்களால் ஆட்களை வெளியே கொண்டு வர முடியும், அந்த குடும்பத்தில் இருந்து முடியும், அவர்களால் முடியும். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே RSS-இல் தான் இருந்தார்கள், அவர்களை இப்பொழுது வெளியே கொண்டு வருகின்றார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மக்கள் முன்னிலையில் எப்படி நிற்கிறது தெரியுமா? இவர்களை நோக்கி உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட், போலீஸ் கமிஷனர் ரிப்போர்ட், போலீஸ் DIG ரிப்போர்ட்,
அவங்களுக்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. பள்ளிவாசல்ல மஹல்லா மஹல்லாவா பிரச்சாரம், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உள்ள நுழைய விட்டுறாதீங்க. ஒவ்வொரு செல்வந்தர்களிடமும் பிரச்சாரம், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு உதவி செஞ்சிடாதீங்க. ஒவ்வொரு தனி மனிதனுடைய சிந்தனையிலும் அரசு இதை நன்றாக விதைக்கிறது, இதற்கு நம்முடைய முஸ்லிம் சமூகமும் அடிமைப்பட்டு கிடக்கின்றது, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் பக்கம் நெருங்கிறாதீங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உளவுத்துறையினரே சொல்லுகின்றார்கள், எந்த வீதிகளில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய போஸ்டர்கள் ஒட்டப்படுகின்றதோ அந்த வீதிகளில் ஆர்எஸ்எஸ் நுழையாது. இப்ப முடிவு பண்ணுங்க, நீங்கள் எதற்கு ஒத்துழைக்க வேண்டும், யாருக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதை. நிலைமை என்ன, ஏன் இந்த தலைப்பு போட வேண்டும், மக்களாட்சியை பாதுகாப்போம் என்று? இந்த நாட்டை வடிவமைத்த சிற்பிகள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பிறகு ஒரு மிகச்சிறந்த அரசியல் சாசன சட்டம் ஒன்றை எடுத்துக் கொடுக்கின்றார்கள். பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள் அதை அரசியல் சாசன சட்டத்தை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கின்றார். அதனுடைய முகப்புரையில் மிக தெளிவாக 2 வாக்கியங்களை கோடிட்டு காட்டுகின்றார். டெமோக்ரசி, ரிபப்ளிக், ஜனநாயக குடியரசாக இது இருக்கும். குடியரசு என்றால் மக்களால் மக்களாகவே மக்களுக்காக வேண்டி ஆட்சி செய்யக்கூடியதாக இருக்கும். இங்கே என்னென்ன இருக்கும்? இங்கே சோசியாலிட்டி இருக்கும், ஈக்குவாலிட்டி இருக்கும், சமூக நீதி இங்கே இருக்கும், எல்லோருக்கும் எல்லா சுதந்திரமும் வழங்கப்படும், யாரும் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தலாம் என்பதெல்லாம் இன்று நசுக்கப்படுகிறது. எந்த கருத்தையும் யாரும் சொல்ல முடியாது. சுதந்திரமாக நீங்கள் கருத்து சொல்வதற்கு எந்த மீடியாவாவது முன்வருமானால் அந்த மீடியா முடக்கப்படும், அந்த யூடியூப் முடக்கப்படும், அந்த சமூக வலைதளம் முடக்கப்படும், அந்த ஃபேஸ்புக் முடக்கப்படும், அந்த ட்விட்டர் முடக்கப்படும். ஏன்? பாராளுமன்றமே கூட அதற்கு அனுமதி அளிக்காது. எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. அநியாயங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது பாராளுமன்றத்தில், மோசடிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது பாராளுமன்றத்தில், ஊழல்ங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது பாராளுமன்றத்தில். என்னடா அநியாயம் இது? இப்போதான் நம்ம கேட்கிறோம், அட பாவிகளா, ஜனநாயகத்தினுடைய குரல் வளை நெரிக்கப்படுகிறது, இதற்கு எதிராக நீங்கள் ஏன் குரல் கொடுப்பதில்லை? இவர்கள் ஒரு மிகப்பெரிய இன அழிப்புக்கு தயாராகிவிட்டார்கள். அதனுடைய அறிகுறி என்ன? சாமானிய மக்களுக்கு, அவர்களுடைய தொண்டர்களுக்கு அவர்கள் வெளிப்படையாக துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் விநியோகிக்கின்றார்கள். வாளையும் திரிசூலத்தையும் பகிரங்கமாக மேடையிலே கொடுக்கின்றார்கள். இது முஸ்லிம்களை இன அழிப்பு செய்வதற்குரிய வெளிப்படையான திட்டத்தின் மிக பெரும் அறிகுறி. இதை எதிர்த்து யார் போராடுவதற்கு முன் வருவார்கள்? இதை எதிர்த்து நீங்களும் நானும் தான் போராட வேண்டும். யாராவது நமக்கு துணை நிற்பார்கள் என்று நிச்சயமாக நாம் இதை விட்டுவிட முடியாது. எனவேதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மீது ஏதாவது ஒரு வகையில் தடை விதித்து விட வேண்டும் என்று மத்திய அரசு பல்வேறு கட்டங்களிலே முனைந்தது. தேச விரோத சக்தி என்று சொன்னது, ஆன்டி நேஷனல், இது தேசத்திற்கு எதிரான வேலை செய்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னது. இவர்களுக்கு தீவிரவாதிகளுடன் தொடர்பு இருக்கிறது என்று சொன்னது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதில் கடுகளவிற்கு கூட அவர்களால் நிரூபணம் செய்ய முடியவில்லை. எந்த ஒன்றையும் இதை அவர்களால் உண்மைப்படுத்தி காட்ட முடியவில்லை. மாறாக பாப்புலர் ஃப்ரண்ட் கொடுமையான கொரோனாவுடைய காலகட்டத்தில் இந்த நாட்டினுடைய சிவிலியன்கள், பொதுமக்களிலே மதம் ஜாதி பாராமல் 7000 சடலங்களை அடக்கம் செய்தது. 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 7000
வருடத்திற்கு 1000 பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கின்றது. இது தேச விரோதமா, தேசத்தை பாதுகாப்பதா? எந்த அளவிற்கு கொரோனாவின் காலகட்டங்களில் இந்த மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டியும் சடலங்களை அடக்குவதற்காக வேண்டியும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதோ, அதே போல இந்த மக்களை நீங்கள் இன அழிப்பு செய்வதற்கு நினைத்தால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இதே வேகத்துடன் முன்னால் நிற்கும் இன்ஷா அல்லாஹ். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் யாரோடு கைகோர்த்து நிற்க வேண்டும். காரணம், கைவிடப்படக்கூடியவர்களையும் நம்மை கைவிட்டு விடக்கூடியவர்களையும் நீங்கள் நம்ப வேண்டாம். ஒரு சிறு அசைவு, சிறு சோதனை வந்தால் அவர்கள் விரண்டு ஓடி விடுவார்கள். ஆனால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய தொண்டர்கள் எங்களுக்கு சோதனைகள் வரட்டும் என்றுதான் களத்தில் நிற்கின்றார்கள். எங்களுக்கு ஈடி வரட்டும் என்றுதான் களத்தில் நிற்கின்றார்கள். NIA வரட்டும் என்றுதான் களத்தில் நிற்கின்றார்கள். பல்வேறு ஷஹீதுகளை இந்த இயக்கம் பெற்றிருக்கின்றது. எந்த ஷஹீதினுடைய குடும்பமும் சோர்ந்து விடவில்லை. இது அல்லாஹ் தங்களுக்கு அளித்த பாக்கியம் என்றுதான் அவர்கள் கருதினார்கள். எனவேதான் அவர் கடைசியாக இப்படி முடிக்கின்றார். பாப்புலர் ஃப்ரண்டை நோக்கி இந்த அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் என்ன சொல்லுகின்றார்கள்? உங்களுடைய செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள். நீங்கள் வேலை செய்யாதீர்கள் என்று சொல்லுகின்றார்கள். நாங்கள் வேலை செய்யாமல் இருப்போம். RSS சும்மா இருக்க சொல்ல நாங்களும் சும்மா இருக்கிறோம். RSS எங்களை சீண்டினால் நாங்களும் சீண்டுவோம். இந்த மனதைரியத்தையும் உத்வேகத்தையும் வழங்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாதல்லாஹுல் லதீன ஆமனு மின்கும் என்ற ஆயத்திலே அல்லாஹ் தெளிவுபட சொல்லுகின்றான். உங்களுக்கு அல்லாஹ் இந்த தேசத்தை, உங்களுக்கான வாழ்வுரிமையை நிச்சயம் கொடுப்பான். முஃமினானவர்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ்வின் மீது விதியாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நம்புங்கள். அதனால் நீங்கள் உள்ள திறனோடு இருங்கள், உள்ள திடத்தோடு இருங்கள், மன வலிமையோடு இருங்கள். நிச்சயம் இந்த நாட்டை நாம் பாதுகாப்போம், இந்த நாட்டு மக்களை பாதுகாப்போம். RSS என்ற கொடிய விஷப்பாம்பிடமிருந்து ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.